வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 3 சப்ளிமெண்டரி போர்ஷன் எர்த்குவேக் நிலநடுக்கம். இதை யார் எழுதியிருக்கான்? எம்எஸ் மகாதேவன்கிறவர் எழுதியிருக்கார். ஸோ இந்த சப்ளிமெண்டரி ரீடிங்கே எதை பத்தினது அப்படின்னா, எதுக்கு தரப்பட்டிருக்கு? ஒரு மாணவர்களுக்கு இடையே ஒரு தேசப்பற்று வரணுங்கிறதுக்காகவும், இந்த இராணுவ வீரர்களுக்கு இந்த மரியாதையை நம்ம செலுத்தணும் இல்லையா? ஏன்னா அவங்க தானே நம்ம நாட்டுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, போராடுறாங்க. அவங்களுக்காக நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்வு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் இந்த சப்ளிமெண்டரி ரீடிங் போர்ஷன் ஆனதே தரப்பட்டிருக்கு நமக்கு. கிரீட்டிங்ஸ் டிராவலர், யூ லுக் டயர்ட் அண்ட் கோல்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையில யாரெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, பிரிட்ஜ்ங்கிற ஒரு நபர், ரைட் ஆன் த போர்ட், so that you'll be aware of the characters. என்ன கதாபாத்திரங்கள்லாம் நம்ம இந்த சப்ளிமெண்டரி போர்ஷன்ல பார்க்க போறோம். Bridge, then we are having army officer, then we come across bully, sister of Bridge. Bully, he has an uncle but his name isn't mentioned. அவருக்கு வந்து ஒரு மாமா இருக்காங்க, ஆனா அவருடைய பேர் வந்து அவருடைய கதாபாத்திரம் பிரசித்தமா இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து மேஜரா அவரை பார்க்க மாட்டோம். we come across Bridge, army officer, bully and a tired traveler. ஒரு ரொம்ப ஓய்வா இருக்கக்கூடிய ஒரு பயணி, a tired traveler. These characters we come across in this supplementary reading. Okay, sister of Bridge is bully. Then we come across this army officer. Greetings traveler, உங்களுக்கு வந்து என்னுடைய வணக்கங்கள். இந்த பயணியை பார்த்து இவர் சொல்றார், யூ லுக் டயர்ட் அண்ட் கோல்ட். நீங்க பார்க்கறதுக்கே ரொம்ப குளிர்ல நடுங்கிறதாவும் ரொம்ப ஓய்வா இருக்க மாதிரி தெரியுது. ஆர் யூ அ ஸ்ட்ரேஞ்சர் டு தீஸ் பார்ட்ஸ்? நீங்க இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப புதுசா வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாதா? ஆர் யூ அ ஸ்ட்ரேஞ்சர், முன்பின் தெரியாத நபரா? அதாவது இந்த இடத்துக்கு நீங்க வந்தது கிடையாதா அப்படின்னு தான் அவர் கேட்க வர. வெயிட்டிங் ஃபார் தி பஸ் டு பத்ரிநாத், பத்ரிநாத்துக்காக பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? பர்ஹாப்ஸ் யூ ஆர் தி பிலிகிரிம் ஆர் a visitor to the valley of flowers. ஒருவேளை நீங்க இந்த இடத்துக்கான சந்திக்க வந்த, இந்த இடத்தை பார்க்க வந்த ஒரு நபரா, ஒரு விசிட்டரா, இல்லாட்டி இந்த பத்ரிநாத்துக்காக இந்த பிலிகிரிம்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எனிவே whoever you are, என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்க யாரா வேணா இருக்கட்டும், நீங்க வாங்க, என்னோட வாங்க. வெயிட் அட் மை டீ ஷாப். வாங்க என்னோட வாங்க, என்னுடைய தேநீர் கடைக்கு நீங்க வாங்கல. டீ ஷாப்னா தேநீர் கடை. இட் இஸ் ஜஸ்ட் பாஸ் பிஹைண்ட், இஸ் ஜஸ்ட் பாஸ் த பெண்ட் இன் தி ரோட். இந்த ரோடு வளைஞ்சு போறது இல்லையா, அதுக்கு அதை தாண்டி தான் என்னுடைய கடையானதே அமைஞ்சிருக்கு. as you can see I'm carrying this can of milk to the shop. நீங்க பாக்குற மாதிரி என் கையில இருக்கக்கூடிய இந்த கேன்ல இருக்கக்கூடிய பால் அந்த கடைக்கு தான் நான் எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். in 10 minutes I will have a fire going. 10 நிமிஷத்துல நான் அடுப்பை மூட்டிடுவேன். while you warm yourself I will prepare for you the best cup of tea in all Garhwal. இங்க நீங்க உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த ஊர்லயே கர்வால்ல இருக்கக்கூடிய சிறந்த தேநீரை வந்து நான் உங்களுக்காக தயாரிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றார். it will chase away the pinch blue look from your face. ஏற்கனவே இந்த பயணி வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு இல்லையா, அதெல்லாம் அந்த களைப்பு எல்லாமே போயிடும் உங்கள்ட்ட இருந்து. என்னுடைய தேநீரை குடிச்சீங்கன்னா அத்தனை களைப்பும் போயிடும், நீங்க சுறுசுறுப்பா ஆயிடுவீங்கிற மாதிரி சொல்றார். ஸோ பூலி வந்து இந்த பயணிகிட்ட வந்து இத்தனையும் பேசிட்டு இருக்கார். ஹியர் வி ஆர், இந்த பாருங்க, இந்த வந்துட்டேன். வெல்கம் டு மை ஹம்பிள் ரோட் சைட் டீ ஷாப்.
உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த தேநீர் கடைக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மேக் யோர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் ஆன் திஸ் வுடன் பெஞ்ச். உங்களை நீங்களே சௌகரியப்படுத்திக்கோங்க. இங்க போடப்பட்டிருக்கு இல்லையா, இந்த மரத்தான செய்யப்பட்ட பெஞ்ச். அங்க நீங்க உட்காந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சௌகரியமா உட்காந்துக்கோங்க. இட் லுக்ஸ் ரிக்கெட்டி. ரொம்ப பழுதடைஞ்சு கொஞ்சம் பழசாதான் தெரியுது. ஸ்ட்ரக்சர் ஆர் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் poorly made, likely to collapse. எந்த நேரமும் கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்துல இருக்கு. பாக்குறதுக்கு மோசமான நிலையில இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சா தான் அது இருக்கு. பட் இட் வில் ஹோல்ட் யூர் வெயிட். ஆனா உங்களுடைய எடையை வந்து அதால தாங்கிக்க முடியும். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு பயணிகிட்ட வந்து இவர் டீ கடை வச்சுட்டு இருக்க அவர் வந்து சொல்ற, நீங்க இந்த ஊருக்கு புதுசா, நீங்க வந்து ஒரு விசிட்டரா இல்ல பிலிகிரமா வந்திருக்கீங்களா, நீங்க அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி என்னுடைய தேநீர் கடையில வந்து கொஞ்சம் டீ சாப்பிட்டு போங்களேன். அது மாதிரி சொல்லி இவர் தன்னுடைய கடைக்கு அழைச்சின்னு போற, தன்னுடைய தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காகவும் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஓய்வெல்லாம் போறதுக்காக இவர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டீ நான் தயாரிச்சு தரேன் அப்படிங்கிற போல இந்த பூலி இந்த டிராவலர்கிட்ட சொல்ற. அதுதான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். மை நேம் சார். ஓ, என்னுடைய பேரை கேக்குறீங்களா? ஐ எம் கால்ட் பிரிட்ஜ். ஐ எம் 17 years old. I started this. மை நேம் சார். என்னுடைய பேரை கேக்குறீங்களா? ஐ எம் கால்ட் பிரிட்ஜ். என்னோட பேர் தான் பிரிட்ஜ். ஐ எம் 17 years old. எனக்கு 17 வயசாகுது. சாரி இஃப் அட் ஆல் ஐ ஹேட் மேட் அ மிஸ்டேக். நான் பூலின்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். His name was Bridge. ஐ எம் கால்ட் பிரிட்ஜ். நான் தான் பிரிட்ஜ். எனக்கு 17 வயசாகுது. ஐ ஸ்டார்டட் திஸ் டீ ஷாப் 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த தேநீர் கடையை ஆரம்பிச்சேன். பிஃபோர் தட் ஐ ஒர்க்ட் இன் அ ரோட் சைட் ஷாப் அவுட் சைட் பானிபட். அதுக்கு முன்னாடி இந்த ஊர் வெளியில இருக்கக்கூடிய ரோட்டோர கடையில நான் வேலை பார்த்திருக்கேன். ஐ ஒர்க்ட் இன் அ ரோட் சைட் ஷாப் அவுட் சைட் பானிபட். பானிபட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ரோட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில நான் வேலை பார்த்திருக்கேன். The heat, the crowd, the pollution, it was all too much. அந்த இருக்கக்கூடிய வெப்பமா இருக்கட்டும், மக்கள் கூட்டமா இருக்கட்டும், பொல்யூஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஐ ஹேட் சேவ்ட் மோஸ்ட் ஆஃப் மை ஏர்னிங்ஸ். நான் என்னுடைய உழைப்பு உழைப்பால கிடைக்கப்பட்ட அந்த ஊதியங்களை அனைத்தையுமே நான் சேமிச்சேன். ஐ கேம் பேக் அண்ட் வித் அ லிட்டில் ஹெல்ப் ஐ ஸ்டார்டட் திஸ் ஷாப். நான் இங்க மறுபடியும் வந்து ஒரு சிறு உதவியோட நான் இந்த கடையை ஆரம்பிச்சேன். கடவுளுடைய அனுகிரகத்தினால என்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்துற அளவுக்கு போதுமானதா எனக்கு வருமானம் வருது. பை தி கிரேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய அருள்னால எனக்கு வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கு போதுமான பணம் எனக்கு கிடைக்குது இந்த இந்த தேநீர் கடை மூலியமா. ஹியர் யோர் டீ இஸ் ரெடி. இதோ பாருங்க, உங்களுக்கான தேநீர் வந்து தயாராயிடுது. ஸ்ட்ராங் ஸ்வீட் ஃபிளேவர்ட் வித் கார்டமம். நல்ல இனிப்பா சுவை உள்ளதா, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ஜாய் இட் சார் வைல் ஐ கெட் ஆன் வித் மை கோர்ஸ். ஐ கெட் ஆன் வித் மை சோர்ஸ். நீங்க உங்களுடைய தேநீரை வந்து ரசிச்சு ருசிச்சு குடிங்க. நான் என்னுடைய வேலையை நான் பாக்குறேன். என்னுடைய தினசரி வேலைகள் அதுதான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. CHORES, நம்மளுடைய அன்றாட வேலைகள். திஸ் இஸ் மை டெய்லி ருட்டீன். இதுதான் என்னுடைய அன்றாட ருட்டீன். இதுதான் என்னுடைய வேலையே. அட் சன்செட் ஐ வில் ஷட் மை ஷாப் அண்ட் வாக் பேக் த 3 miles டு மை dwelling ஆன் தி ஹில் சைட். என்னுடைய வீடானது இந்த கடையில இருந்து ஒரு 3 மைல் தூரத்துல இருக்கு. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த கடையை மூடிட்டு 3 மைல் தூரம் நடந்து அதோ அந்த மலைப்பகுதியில இருக்கக்கூடிய என்னோட வீட்டுக்கு நான் போயிடுவேன். த நேம் ஆஃப் மை வில்லேஜ். ஓ, என்னுடைய கிராமத்தினுடைய பேரை கேக்குறீங்களா? இட் வாஸ் மை வில்லேஜ். அது என்னுடைய ஒரு காலத்துல என்னுடைய கிராமமா இருந்தது. என்னுடைய முன்னோர்களுடைய கிராமமா இருந்தது. வில்லேஜ் ஆஃப் மை ஆன்செஸ்டர்ஸ். இட் வாஸ் மை வில்லேஜ். அது என்னுடைய கிராமமா இருந்தது. அது யாருடைய கிராமம்? என்னுடைய முன்னோர்கள். ஆன்செஸ்டர்ஸ்னா முன்னோர்கள். அவங்களுடைய கிராமமா இருந்து. இப்ப அது இல்லவே இல்லை. மோல்தி இஸ் கான். இப்ப இல்ல. மோல்திங்கிற கிராமம் அது இல்ல. அந்த கிராமத்துக்கான பேர் இப்பதான் அவர் சொல்ற. அது ஒரு முந்தைய காலத்துல ஒரு கிராமமா இருந்தது.
அங்கதான் என்னுடைய முன்னோர்கள்லாம் வசிச்சாங்க. இப்ப அது இல்லவே இல்லை. வாட் ஹேப்பன் டு மை வில்லேஜ்? ஓ, என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா என்னுடைய கிராமத்துக்கு? இட் வாஸ் 4 years ago. 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இன் தி மந்த் ஆஃப் அக்டோபர், அக்டோபர் மாசம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஒன் நைட் த எர்த் quake, ஒரு இரவு வேலை அன்னைக்கு வந்து நில அதிர்வு வந்து ஏற்பட்டது, நிலநடுக்கம் ஏற்பட்டது. எஸ், த ட்ரிமர்ஸ். ட்ரிமர்ஸ் அப்படின்னா அதிர்வுகள். அந்த நிலநடுக்கத்தால அதிர்வுகள் வரும் இல்லையா, அதுதான் ட்ரிமர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எஸ், ட்ரிமர்ஸ் ஆர் காமன் இன் தீஸ் பார்ட்ஸ். இந்த இடங்கள்ல வந்து இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம்தான். அ ஸ்லைட் earthquake, ஒரு ஒரு சிறிய நிலநடுக்கம், அதோடைய அதிர்வலைகள். எஸ், த ட்ரிமர்ஸ் ஆர் காமன் இன் தீஸ் பார்ட்ஸ். இந்த பகுதிகளில் நிலநடுக்கங்கள்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம்தான். தி ஸ்னோஸ் மே சீம் எட்டர்னல், பட் த ஹிமாலயாஸ் மே லுக் சாலிட். இந்த இமயமலையில இருக்கக்கூடிய இந்த பனிகள்லாம் பார்க்கறத அது ரொம்ப பலமானதா தான், நமக்கு திடமானதா தான் ஒரு தோற்றம் அளிக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அது அந்த அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. தே ஆர் அன்ஸ்டேபிள், நிலையற்றவை. அதுதான் அன்ஸ்டேபிள்கான அர்த்தம். we who live here are accustomed to tremors. நாங்க இங்க வசிக்கிறோம் இல்லையா, எங்களுக்கு இதெல்லாம் பழகி போயிடுது, பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அததான் accustomed அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெமர்ஸ்னா இந்த நில அதிர்வுகள். ஸ்லைட் earthquake, ஸ்லைட் earthquake is tremors. நில அதிர்வுகள்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். நமக்கு அது பழக்கப்பட்டது, பரிச்சயமானது, அக்கஸ்டம், அதுதான் அதற்கான அர்த்தம். பட் வாட் ஹேப்பன் தட் நைட்? அன்னி இரவு என்ன ஆச்சு அப்படின்னா, அதை தாண்டி வந்து இந்த இடத்துல வந்து நிலநடுக்கங்கிறது ஒரு பொதுவான விஷயம்தான், நில அதிர்வுகள் இருக்கும். ஆனா அன்னி இரவு, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாசத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா, என்ன நடந்ததுன்னு. அன்னைக்கு நடந்தது வந்து அதையும் தாண்டி ஒரு பெருசு. இட் வாஸ் அ டெரிபிள் earthquake, ஒரு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம். அதனுடைய பாதிப்புகள் டெல்லி, லக்னோவை தாண்டி உணரப்பட்டதாம். இட்ஸ் எஃபெக்ட்ஸ் வேர், அதனுடைய அதிர்வுகள், அதனுடைய பாதிப்புகள், அதெல்லாம் தாண்டி, எதெல்லாம் தாண்டி, எந்தெந்த அளவுலாம் தாண்டி உணரப்பட்டது? டெல்லி, லக்னோலாம் தாண்டி உணரப்பட்டதுதான். கேன் யூ இமேஜின் த டிவாஸ்டேஷன் அட் தி ஹார்ட் ஆஃப் தி earthquake? என்ன மாதிரியான பேரழிவுகளை வந்து அந்த நிலநடுக்கம் ஏற்படுத்தியிருக்கும்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியுதா? டிவாஸ்டேஷன்னா அந்த பேரழிவு, அதுதான் வந்து ஆங்கிலத்துல டிவாஸ்டேஷன் சொல்றோம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் டீகேட் ஆர் டெஸ்ட்ராய்ட், அழிக்கப்படுறது, பேரழிவு, அதுதான் டிவாஸ்டேஷன். கேன் யூ இமேஜின் த டிவாஸ்டேஷன் அட் தி ஹார்ட் ஆஃப் earthquake? அந்த நிலநடுக்கத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பேரழிவு என்னவா இருந்திருக்கும்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியுதா? The epicenter was in a valley not far from here. அந்த பள்ளத்தாக்கிலிருந்து இருந்த அந்த புவியியல் மையம் இங்கேருந்து ரொம்ப தூரமான இடத்துல இருந்ததா தெரியல. The epicenter was in a valley not far from here. புவியியல் மையம் தான் நம்ம எபிசென்டர்னு சொல்றோம். அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த புவியியல் மையம் இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. There were 670 villages in the valley. இந்த பகுதியில கிட்டத்தட்ட 670 கிராமங்கள் இருந்துதான். 602மே அழிந்து போயிடுதான். 602 were destroyed. கிட்டத்தட்ட 670 கிராமங்கள் அந்த பகுதியில இருந்திருக்கு, அந்த மலை அடிவாரங்கள்ல. அதுல 602மே அழிஞ்சு போயிடுதான். The earthquake lasted less than 5 minutes. ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைச்சலாம் வந்து அந்த நிலநடுக்கம், அந்த அதிர்வுகள் வந்து உணர முடிஞ்சது. Time enough to set these centuries old mountains crashing, to reduce our villages to rubble, to stuff out hundreds of lives. ஒரு மலை உருவாகணும்னா எத்தனையோ ஆண்டுகள் ஆகும். நூற்றாண்டுக்கணக்கான வருஷங்கள் பழமையான இந்த மலைகள்லாம் அப்படியே நொறுங்கி சுக்கு நூறா போயிடுதான் இந்த நிலநடுக்கத்தால. Time enough to set these centuries old mountains crashing, to reduce our villages to rubble. இந்த கிராமங்கள் இந்த இடிபாடுகள்ல அப்படியே சுருங்கி விட்டுதான் இந்த நிலநடுக்கத்தால. to stuff out hundreds of lives. நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையே வந்து இழந்துட்டாங்க.
இட் வாஸ் ஷியர் சான்ஸ் தட் ஐ வாஸ் அவே தட் நைட். இவர் இந்த கதையெல்லாம் சொல்றாரு அப்படின்னா இவர் அந்த இரவு இரவு நிலநடுக்கத்தும் போது இல்லையா? அதுதான் அவர் சொல்ல வர்றார். கடவுள் அனுகிரகத்தால நான் அன்னைக்கு இரவு நான் அந்த இடத்துல இல்லை. இட் வாஸ் அ ஷியர் சான்ஸ். ஒரு சான்ஸ் தான், ஒரு லக்னால நான் அந்த இடத்துல அன்னி இரவு, கடவுளோட அருளால நான் அன்னி இரவு நான் அந்த இடத்துல இல்லை. எங்க போயிருந்தார் அவர்? அதுக்கான பதில் தான் இப்ப சொல்ல போறாரு. ஐ ஹேட் கான் டு போரி. நான் அந்த இரவு நான் போரி போயிருந்தேன். டு பை மை ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் பள்ளிக்கூடத்தினுடைய புத்தகங்கள் வாங்கறதுக்காக நான் போரி போயிருந்தேன். ஐ ஸ்டேட் த நைட் அட் மை அங்கிள்ஸ் ஹவுஸ். அன்றைய இரவு வந்து நான் என்னுடைய மாமா வீட்லயே தங்கிட்டேன். வி ஃபெல் த ட்ரெமர்ஸ். நான் வந்து போரியில இருந்தாலுமே அந்த நிலநடுக்கத்துடைய அதிர்வுகள் வந்து எங்களால உணர முடிஞ்சது. வி ரேன் அவுட் இன் டு தி ஓப்பன். வெளிப்புறத்துக்கு வந்து அப்படியே ஓடி போயிட்டோம். அகெயின் அகெயின் அண்ட் அகெயின் த ட்ரெமர்ஸ் கேம். மறுபடியும் அந்த நில அதிர்கள் வந்து வந்துட்டே தான் இருந்து. வி ஸ்பெண்ட் தி என்டையர் நைட் அவுட் சைட். மறுபடியும் வரதுனால நிம்மதியா வீட்டுல உட்காந்து தூங்க முடியும், வீட்டுல இருந்துட்டு தூங்க முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒரு ஒரு விதமான சலனம் இருக்கும். என்ன நடக்குது, யாருக்காவது ஏதாவது பாதிப்பு இருக்கா, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா? அதனால இந்த மறுபடியும் இந்த நில அதிர்வுகள் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வெளியிலேயே இருந்துட்டோம். அன்றைய இரவு வந்து நாங்க வெளியே இருந்துட்டோம், வீட்டுக்கு வெளியே இருந்துட்டோம். போரி lived through the night. மூர்த்தி did not. அன்றைய இரவு வந்து போரி எப்படியோ தாங்கிடுது. இந்த நில அதிர்வுகள் மட்டும்தான் உணர முடிஞ்சது தவிர அங்க வந்து ஒன்றும் அழிவோ எதுவும் ஏற்படல. ஆனா மூர்த்தியால தாக்கு பிடிக்க முடியல. அந்த மூர்த்தி கிராமம் வந்து இந்த நிலநடுக்கத்தால தாக்கு பிடிக்க முடியல. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுதான் சொல்ல வராங்க. For the living, the nightmare began at daybreak when the news trickled in of large scale devastation. ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு பேரழிவு வந்து இந்த நிலநடுக்கம் அன்றைய இரவு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அன்னைக்கு இரவு நடந்த இந்த நிலநடுக்கத்தால ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு பேரழிவே ஏற்படுத்தியிருக்கு. There were dozens of landslides. டசன் கணக்கான நிலச்சரிவுகள் அன்றைய இரவு இருந்துதான். Huge boulders thrown haphazardly across motorable tracks and roads. பெரிய பெரிய கற்கள்லாம் முன்னும் பின்னுமா அங்கேயும் இங்கேயுமா அதுதான் ஹேப்பசாட்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாலைகள்லயும் அந்த பாதைகள்லயும் வந்து வீசப்பட்டிருந்ததாம். Precious time was spent in blasting the rocks and clearing the way for army rescue team. அந்த ராணுவ மீட்பு குழு வந்து அந்த இடத்த வந்து அடையறதுக்காக நிறைய பாறைகள் வந்து வெடிக்கப்பட்டிருந்ததாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதை கிடைச்சாதானே அங்க இருக்கக்கூடிய நபர்களை வந்து மீட்க முடியும் இல்லையா? யார வந்து கூப்பிடுறாங்க இந்த இடத்துல வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு? ராணுவ மீட்பு குழு வந்து அழைக்கப்படுறாங்க. அவங்கள அழைக்கணும்னா அந்த வழியில நிறைய கற்கள் வந்து வீசப்பட்டிருக்கு, மலைகள்ல இருந்து விழுந்திருக்கு இல்லையா? அதை சரி செய்யணுங்கிறதுக்காக பாறைகள்லாம் வந்து வெடிக்கப்பட்டிருந்துதான். அந்த இடத்துல ஒரு வழி கிடைக்கணும், இந்த ராணுவ மீட்பு குழுவுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கணும், அவங்க அதாவது அந்த இடத்த வந்து அடையறதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்தான். இட் வாஸ் ஆல் ஆஃப் 4 days பிஃபோர் ஹெல்ப் அரைவ் ஃபார் மூர்த்தி. கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆச்சு மூர்த்திக்கு வந்து உதவி கிடைக்கிறதுக்கு. ஐ வாஸ் அமங் த ஃபர்ஸ்ட் டு ரீச் த வில்லேஜ். நான் தான் முதல் ஆளா அந்த கிராமத்தை வந்து அடைஞ்சிருக்கேன். அந்த முதலாவதா வந்து அடையக்கூடிய நபர்கள்ல நானும் ஒருத்தன். மை அங்கிள் அக்கம்பனி மீ. என்னுடைய மாமாவும் கூட வந்தார். என் கூடயே அவரும் வந்தார். அக்கம்பனிமா ஒருத்தரோட சேர்ந்து இன்னொருத்தரும் வருது, கூட பயணிச்சிருக்கார் இவருடைய பிரிட்ஜினோட. We feared the most, but nothing had prepared us for what we saw. இருக்கிறதுலே வந்து மோசமான ஒரு விஷயம்தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் வந்தோம். பட் நத்திங் ஹேட் ப்ரிப்பேர்ட் அஸ் ஃபார் வாட் வி சா. ஆனால் நாங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து அதை தாண்டியது. எவ்ரி சிங்கிள் ஹவுஸ், எவ்ரி வால், ஒவ்வொரு வீடா இருக்கட்டும், ஒவ்வொரு சுவரா இருக்கட்டும், எவ்ரி சிங்கிள் ஹவுஸ், ஒவ்வொரு வீடா இருக்கட்டும், ஒவ்வொரு சுவரா இருக்கட்டும், ஒவ்வொரு கூரையா இருக்கட்டும், ரூஃப், எவ்ரி ரூஃப், அதுதான் கூரைன்னு சொல்றோம், ஹேட் பீன் ஃபிளாட்டட், அப்படியே சாய்க்கப்பட்டிருந்தது, எல்லாமே கீழே விழுந்தது. ஸ்டோன், ரபிள் அண்ட் டஸ்ட் வேர் ஆல் தட் ரிமைன். என்ன வந்து பாக்கி இருந்தது? கற்களும் தூசியும், அந்த கற்களினுடைய இடிபாடுகளும் தூசியும், இதெல்லாம் தான் மீதமுள்ளதா இருந்ததாம். ஆர் ஹவுஸ் வாஸ் அ 2-story ஸ்டோன் பில்டிங். எங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா ஒரு 2 மாடி ஒரு கற்களான கட்டப்பட்ட ஒரு
பில்டிங் வித் அ ஸ்லேட் ப்ரூஃப். ஒரு பலகையால செய்யப்பட்ட ஒரு கூரையா தான் எங்களுடைய வீடு இருந்தது. ஒரு 2 அடி கல் கட்டிடமா தான் எங்களுடைய வீடு இருந்திருக்கு. அதனுடைய கூரை வந்து ஒரு பலகையால தான் செய்யப்பட்டிருந்திருக்கு. வித் அ ஸ்லேட் ரூஃப், பலகையால செய்யப்பட்ட ஒரு கூரை. மை கிரேட் கிராண்ட்ஃபாதர், என்னுடைய கொள்ளு தாத்தா தான் இந்த வீட்டை கட்டியிருந்தார். மை கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஹேட் பில்ட் தி ஹவுஸ், அவர் தான் இந்த வீட்டை கட்டினார். வி வேர் அ ஸ்மால் ஃபேமிலி, நாங்க வந்து ஒரு சிறிய குடும்பம் தான். மை ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப்டர் அன் இல்னஸ், என்னுடைய அப்பா வந்து ஒரு ரொம்ப நாளா உடம்பு முடியாம போய் சரியாகாம அவர் இறந்து போனார். ஜஸ்ட் 14 months ago, ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்தது. ஒரு 14 மாசத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய அப்பா இறந்து போனாங்க. மை மதர் டுக் கேர் ஆஃப் அஸ், என்னுடைய அம்மா தான் எங்களை வந்து பார்த்துனாங்க. நாங்க வந்து 3 குழந்தை. வி வேர் 3 children. எத்தனை பேர் அவங்க குடும்பத்துல? 3 பேர். அப்பா வந்து 14 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருந்திருக்கு. அம்மா தான் பார்த்திருந்திருக்காங்க. இவங்களோட இவங்க வந்து 3 பேர் கொண்ட 3 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஐ வாஸ் தி ஓல்டஸ்ட், அதுல நான் தான் மூத்தவன். மை பிரதர் நிலு வாஸ் 10, என்னுடைய சகோதரன் நிலுக்கு வந்து 10 வயசாச்சு. புலி, என்னுடைய 2 வயது சகோதரி, வாஸ் தி பேபி ஆஃப் தி ஃபேமிலி, எங்க வீட்டினுடைய குழந்தையே வந்து புலி தான். என்னுடைய 2 வயது சகோதரி, வீட்டினுடைய கடைக்குட்டி, இருக்கிறதுலே குழந்தை அவதான். மை கிராண்ட் மதர் லிவ்ட் வித் அஸ், எங்களுடைய பாட்டி எங்க கூட தான் வசிச்சாங்க. when the soldiers began to clear the debris, இந்த ராணுவ வீரர்கள்லாம் இந்த இடிபாடுகளை வந்து சரி செய்ய ஆரம்பிச்ச போது என்னுடைய மாமா அந்த இடத்துல இருந்து என்ன அழைச்சின்னு போயிட்டாங்க. மை அங்கிள் லெட் மீ அவே. இந்த ராணுவ வீரர்கள் அந்த இடிபாடுகள், டெப்ரிஸ்னா என்ன, இந்த இடிபாடுகள் சரி செய்யறதுக்காக அவங்க ஈடுபடும் பொழுது என்னுடைய மாமா வந்து அந்த இடத்துல இருந்து என்ன அழைச்சின்னு போயிடுறாரு, தள்ளி கூட்டின்னு போயிடுறாரு. ஐ வாஸ் இன் அ கம்ப்ளீட் டேஸ், என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே மரத்து போன மாதிரி எதையும் என்னால உணரவே முடியல. இப்ப நமக்கு சில நேரங்கள்ல ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளால அசையவே முடியாது, இந்த கால் மரத்து போன மாதிரி இருக்கும். அதே போல ஒரு உணவு தான் இந்த இடத்துல பிரிட்ஜுக்கும் இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கா மாதிரி இருக்கு. மரத்து போன மாதிரி ஒரு உணர்வு, என்னால எதுவுமே உணர முடியல. The soldiers had set up a makeshift camp, அந்த ராணுவ வீரர்கள் ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க தங்கணும் இல்லையா, அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த இடத்துக்கு வந்து அவங்கள ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அதனால இந்த ராணுவ வீரர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரத்தை வந்து தயார் செஞ்சிருக்காங்க. someone gave me tea and biscuits, யாரோ வந்து எனக்கு வந்து தேநீரும் பிஸ்கெட்டுங்களாம் கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ how long I was there, எத்தனை நேரம் நாங்க இருந்தேங்கிறது எனக்கு தெரியல. suddenly it was evening and uncle was standing beside me, திடீர்னு பார்த்தா சாயங்கால வேலையாயிடுத்து. என்னுடைய மாமா வந்து என் பக்கத்திலேயே நின்னுந்தார். ஸ்டாண்டிங் பிசைட் மீனா என்னுடைய பக்கத்திலேயே அவர் நின்னுந்தார். they have taken the bodies to the river bank, இந்த இடிபாடுல சிக்கிய உடம்புகள்லாம் அந்த ஆற்றோரமா எடுத்துன்னு போயிருக்காங்க. they have taken the bodies to the nearby river bank, to the river bank, இந்த ஆற்றங்கரைக்கு வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க. he said gently, come, you must perform the last rites before sunset, சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய இறுதி சடங்குகள்லாம் பண்ணணும். வா, என்னோட வா. டுமாரோ we will go back to போரிங், நம்ம இந்த இறுதி சடங்குகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்ம வா, மறுபடியும் போரிக்கே போயிடலாம் அப்படின்னு மாமா என்கிட்ட சொல்றாரு. இந்த கான்வர்சேஷன் யாருக்கும் இடையே நடக்குது, பிரிட்ஜுக்கும் அவருடைய மாமாக்கும் இடையே நடக்குது. இறுதி சடங்குகள்லாம் முடிச்சுடு, இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள நம்ம நாளைக்கும், அதாவது இந்த மாமாவினுடைய இடத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு பிரிட்ஜிட்ட. ஐ ஹேட் லாஸ்ட் சீன் மை ஃபேமிலி வைல் லீவிங் ஃபார் போரி, நான் கடைசியா என்னுடைய குடும்பத்தை எப்ப பார்த்தேன்னா போரிக்கு நான் போறதுக்கு முன்னாடி பார்த்தேன். they stood at the doorway, வாசல்ல நின்னுண்டு எனக்கு கை அசைச்சாங்க. they stood at the doorway, வாசல்ல நின்னுண்டு அவங்க கை அசைச்சாங்க. மா, கிராண்ட்மா,
நிலு அண்ட் புலி. யாரெல்லாம் வாசல்ல நின்று இவருக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறாருன்னா, தன்னுடைய அம்மா, பாட்டி, நிலு, அவருடைய சகோதரர் நிலு, தன்னுடைய சகோதரி 2 வயது சகோதரி புலி, இவங்க எல்லாமே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. தட் இஸ் த வே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அப்படிதான் என்னால உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸ்மைலிங் அண்ட் வேவிங் அட் மீ. இப்ப நம்மளே வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பான்னு அப்படின்னு தானே அம்மா நமக்கு வழி அனுப்பி வைப்பாங்க. அந்த காட்சி வந்து பிரிட்ஜுக்கு வந்து கண் முன்னாடி வந்து நிக்குதுதான். எப்படி வந்து தன்னுடைய அம்மாவும் பாட்டியும் சகோதரனும் சகோதரியும் வழி அனுப்பி வச்சாங்க. கடைசியா தான் சந்திச்ச பார்த்த தன்னுடைய குடும்பத்தினார் வந்து அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. நாட் as the white shrouded lifeless figures I saw. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணிகளா போர்த்தப்பட்ட ஒரு உருவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. நாட் as தி ஒயிட் ஷ்ரவுடட் லைஃப்லெஸ் ஃபிகர்ஸ் ஐ saw. ஆனா இது போல இப்ப இறந்து போனவங்க மேலதானே அந்த வெள்ளை துணியை வந்து போத்தி மூடி வச்சிருப்பாங்க. இது மாதிரி நான் அவங்கள பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. புலி, she was not there. புலி எங்க? அவங்க இல்லையே. they have not found her, my uncle said. அவளை வந்து அவங்க இன்னும் கண்டுபிடிக்கலையாம் அப்படின்னு மாமா சொல்றாங்க. இந்த வைல்ட் அனிமல்ஸ், இந்த காட்டு விலங்குகள் வந்து, பிரிட்ஜ் டோன்ட் லுக் லைக் தட், ஷீ இஸ் டெட். இப்படி பார்க்காத பிரிட்ஜ், அவ இறந்துட்டா. மாமா வந்து இந்த காட்டு விலங்குகள் வந்து ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றார். இரு பிரிட்ஜ், அப்படி பார்க்காத என்ன, அவ இறந்து போயிட்டா, ஷீ இஸ் டெட், பட் வி மஸ்ட் ஃபைண்ட் ஹர், ஐ ஷவுட்டட். ஆனா நம்ம அவளை பார்த்தானும் அப்படிங்கிற மாதிரி நான் சத்தம் போட்டேன். நாங்கிறது இங்க யாரு? பிரிட்ஜ். பிரிட்ஜ், கெட் அ கிரிப் ஆன் யுவர் செல்ஃப். உன்னை நீயே சுதாரிச்சுக்கோ, உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கோ அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு மாமா. அங்கிள் ப்ளீடட். அவர் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. பட் ஐ வாஸ் பியாண்ட் ரீசனிங். பதில் கொடுக்குற அளவுக்கு நிலைமையில நான் இல்லை. ஐ ரேன் பேக் டு தி வில்லேஜ், டு தி ஸ்பாட் வேர் மை ஹவுஸ் ஹேட் ஸ்டுட். நான் மறுபடியும் என்னுடைய கிராமத்துக்கே, என்னுடைய வீடானது எங்க இருந்ததோ அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் ஓடி போனேன். தேர் வாஸ் ஸ்டில் சோ மச் டெப்ரிஸ். இன்னும் நிறைய இடிபாடுகள் வந்து இருந்தது. ஐ ஸ்கிராம்பிள்ட் அரவுண்ட் ஷிஃப்டிங் தி எர்த் அண்ட் ஸ்டோன்ஸ். அப்படியே தோண்டி தோண்டி பாக்குறாராம் அந்த இடத்துல, அந்த கற்களையும். ஏன்னா அந்த இடிபாடுகள்ல என்ன இருக்கும், சுவர்களும் கூரைகளும் எல்லாமே கற்களுமா தானே இருக்கும். அந்த இடுக்குல தானே மனித இந்த இடிபாடுகள்ல சிக்கிய மனிதர்கள்லாம் அங்கதானே இருப்பாங்க. அவர் என்ன பண்றாராம், அந்த கற்கள்லாம் ஒன்னொன்னா தோண்டி தோண்டி பாக்குறாராம். எங்கேயாவது தன்னுடைய தங்கைய வந்து கண்டுபிடிக்க முடியுதா, பார்க்க முடியுதா, இருக்காளோ அப்படிங்கிற எண்ணத்துல அவர் பாக்குறார். How long I was on my knees, searching, crying, searching. எவ்வளவு நேரம் நான் என்னுடைய முட்டிலேயே இருந்திருப்பேன் தெரியுமா? தேடுறேன், அழறேன், மறுபடியும் தேடுறேன். பாய், இட் இஸ் நோ யூஸ், a voice said. ஒரு பிரயோஜனமும் கிடையாது தம்பி, ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு குரல் எனக்கு கேக்குது. ஐ லுக்ட் அப். பார்த்தேன், மேலே எழுப்பி பார்த்தேன். தி ஸ்பீக்கர் வாஸ் தி ஆர்மி ஆபீசர். அது யாருடைய குரல் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ராணுவ மீட்பு இருந்த ஒரு நபர் தான் அது. The army officer who had supervised the relief operation. There is no one alive in there. யாருமே உயிரோட இல்ல இந்த இடத்துல. He said, whom are you looking for? நீ யாரப்பா தேடிட்டு இருக்க அந்த இடத்துல? My sister, sir, I said, fighting to control my tears. All I want is to give her a proper cremation. என்னுடைய தங்கையை தான் சார் நான் தேடிட்டு இருக்கேன். என்னுடைய அழுகை வந்து என்னால கட்டுப்படுத்த முடியல. எனக்கு வந்து அவளுக்கு ஒரு ஒரு உரிமையான வந்து கடைசி லாஸ்ட் ரைட்ஸ் நான் வந்து செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். இறுதி சடங்குகளை வந்து நான் செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். அவ்வளவுதான் சார் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஸ்டாப்ட் கான்ஷியஸ். நான் நிப்பாட்டின அந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். கான்ஷியஸ் தட் ஐ வாஸ், நான் எதையோ உளறின்னு இருக்கேன், பினாத்தின்னு இருக்கேங்கிறதா என்னால உணர முடிஞ்சது. பேப்லிங், நினைச்சதை சொல்றேன். பெருசா என்ன சொல்லணுமோ, அந்த இடத்துல என்ன சொல்லணுமோங்கிறத சிந்திச்சு சொல்லாம அந்த நேரத்துல என்ன தோன்றதோ உளறது, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐ குட் சி தட் ஹி வாஸ் போன் டயர்ட். சுத்தமா எனர்ஜியே இல்லை. he looked as if he had not slept for days. ரொம்ப நாட்களா தூங்காத போல ஒரு தோற்றம்
அவரை பார்த்தா தெரிஞ்சது. ஹிஸ் யூனிஃபார்ம் வாஸ் கவர்ட் வித் டஸ்ட். அதாவது அந்த ராணுவ அதிகாரி அவருடைய யூனிஃபார்மை பார்த்தோம்னா தூசியால மூடப்பட்டிருந்தது. ஹிஸ் ஃபேஸ் வாஸ் கிரிமி. ஒரு அழுக்கு முகத்தோட தான் அவர் இருந்தார். ஐ saw that his eyes were kind. ஆனா அவருடைய கண்களை பார்த்தோம்னா அதுல ஒரு கனிவு, ஒரு மென்மையும் இதுவும் தெரிஞ்சது. and his eyes were kind. ஒரு இரக்கம் குணம் அந்த அவருடைய கண்ணுல வந்து தெரிஞ்சது. கைண்ட்னா ஒரு இரக்கம் வந்து அவருடைய கண்கள்ல தெரிஞ்சது. மை மென் ஹாவ் பீன் ஆன் their feet for days. என்னுடைய மக்கள் காலில் தான் இத்தனை நாளா இருந்துட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. he said softly as if talking to himself. தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். they have done all they could here. என்ன மேக்சிமம் செய்ய முடியுமோ அவங்க அதை செஞ்சிருக்காங்க. my men have been on their feet for days. ரொம்ப நாட்களா பெருசா ஓய்வு எடுத்துக்காம அவங்க போராடிட்டே தான் இருக்காங்க. they have done all they could here. அவங்களால என்ன செய்ய முடியுமோ மேக்ஸிமம் அவங்க செஞ்சிருக்காங்க. டுமாரோ at daybreak we go to another village just like this. நாளைக்கு காலை வேளையில ஒரு பிரேக், இடைவெளி கிடைக்கும் போது நாங்க இன்னொரு கிராமத்துக்கு போவோம், இதே போலதான். தென் another. இந்த ஆர்மி ஆபீசர் அவருடைய கடினமான பயணம் இதே மாதிரிதான் எங்களுக்கு அடுத்தடுத்து கிராமமா இந்த மாதிரி மீட்கும் பணி எங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத பிரிட்ஜ்டே இவர் சொல்றார். டுமாரோ அட் டே பிரேக் வி கோ டு அனதர் வில்லேஜஸ் லைக் திஸ். தென் அனதர். இதே போலதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு, ஒரு கிராமம் மாத்தி இன்னொன்னு நாங்க போயிட்டே தான் இருக்க போறோம். ஹி லுக்ட் அவே அட் தி சன் செட்டிங் பிஹைண்ட் த பீக்ஸ். சூரியன் வந்து அந்த மலைகளுக்கு பின்னாடி மறையறது வந்து அவரால் பார்க்க முடிஞ்சது. டவுன் இன் த வேலி த ஃபயர்ஸ் பர்ன். அதாவது இந்த உடல்கள்லாம் வந்து எரிக்கப்படுறது மலைகளுக்கு கீழே. ஒன் ரோ அப்பான் ரோ. ஏன்னா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா, வரிசையா எரிக்கப்பட்டிருக்காங்க. the officer muttered. முணுமுணுக்கிறார். மட்டர்ட்னா முணுமுணுக்கிறது. the officer muttered something. இந்த அதிகாரி வந்து எதையோ முணுமுணுத்துட்டே இருக்கார். shook his head and turned away. எதையோ முணுமுணுக்கிற, தலையாடுற, இந்த பக்கம் திரும்பிக்கிறார். a terrible despair engulfed me. ஒரு பேரதிர்ச்சி என்ன நோக்கி வந்தது. ஐ லே தேர் அமங் த ரூயின்ஸ் ஆஃப் மை ஹவுஸ் அண்ட் கிரைட். என்னுடைய வீட்டினுடைய இடிபாடுகளுக்கு இடையே நான் உட்காந்து நான் அந்த இடத்துல இருந்துட்டு அழறேன். 10 minutes later the officer was back. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த அதிகாரி மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தார். with him were 3 soldiers armed with spades and crowbars. மறுபடியும் அந்த ராணுவ அதிகாரி வந்து அந்த இடத்துக்கு வர இந்த மண்வெட்டிகளும் கடப்பாறைகளையும் எடுத்துட்டு வர. வித்தியம் அவரோட இன்னும் மீதமுள்ள 3 ராணுவ அதிகாரிகள் அவரோட சேர்ந்து வராங்க. என்னத்தெல்லாம் எடுத்துன்னு வராங்கன்னா மண்வெட்டிகளும் கடப்பாறைகளையும் எடுத்துன்னு வராங்க. without a word the men began removing the debris. ஒன்னும் பேசல, அந்த இடிபாடுகள்ல சிக்கிய மக்களை வந்து எடுக்கிறாங்க. they labored doggedly. ரொம்ப சிரமத்தோட தான் அந்த இடத்துல வேலை பார்த்திருக்காங்க. when it was completely dark. ரொம்ப கடினமா மொத்தமா இருட்டி போனதுக்கு அப்புறம் when it was completely dark someone brought a few lit petromax lamps. ரொம்ப கும்பிருட்டா ஆனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து பெட்ரோமேக்ஸ் லேம்பை வந்து ஏத்தி கொண்டு வராங்க. 2 hours later a soldier called out. ஒரு ராணுவ வீரர் வந்து கூப்பிடுற, சார் அப்படிங்கிற ஒரு குரல் கேக்குது. he stood in the middle of a small hollow. ஒரு சின்ன பள்ளத்துல இந்த நடுவுல நின்னுட்டு அவர் கூப்பிடுற. the wall had caved in that spot. I recognized a part of a door. அந்த கதவினுடைய ஒரு பகுதியை வந்து என்னால உணர முடிஞ்சது. மொத்தமா இருட்டி போயிடுத்து. இந்த பெட்ரோமேக்ஸ் வெளிச்சத்துல தான் வந்து ஏதோ கண்ணுக்கு தென்படுறது. beneath it a small foot. ஒரு சிறிய கால் வந்து அந்த இடத்துல தென்படுறது. feverishly the soldiers began to clear the hollow. அந்த பள்ளத்தை வந்து அந்த ராணுவ வீரர்கள்லாம் வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்களாம், அந்த இடத்த வந்து சரி செய்யறாங்களாம். then they lifted the door. அந்த கதவை வந்து எடுத்தாங்களாம். they lifted the door. she is alive, someone said. யாரோ சொன்னாங்க, அவ உயிரோட தான் இருக்கா.
ஒரு சிறிய கால் தெரியுது. அந்த கதவு வந்து அந்த ராணுவ அதிகாரி எடுக்க, அவ உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருடைய குரல் கேக்குது. இட் வாஸ் அ மிராக்கல். ஒரு ஆச்சரியமான விஷயம் தான், நம்ப முடியாத ஒரு விஷயம். ஷி ஹேட் பீன் பரீட் அண்டர் த டெப்ரிஸ். இந்த இடிபாடுகள் அடியில வந்து புதைக்கப்பட்டிருந்திருக்கா. ஷி ஹேட் பீன் பரீட் அண்டர் த டெப்ரிஸ் ஃபார் அ சிக் சாரி She had been buried under the debris for 116 hours. 116 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த இடிபாடுகள்லயே தான் சிக்கி விழுந்து கிடக்கா. She had survived the earthquake. ஆனா இந்த நிலநடுக்கத்துல இருந்து அவ எப்படியோ தப்பிச்சு பொழைச்சிருக்கா. The cold nights and the wild animals. எத்தனையோ காட்டு விலங்குகள், இந்த கடும் குளிர்னுடைய இருந்தக்கூடிய இந்த இரவு, இதெல்லாம் தாண்டி இந்த பொண்ணு பொழைச்சிட்டா. A rat cheer went up, and the soldier wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital had been set up. Rat cheer. நாங்க அவளை காப்பாத்திட்டோம், ஒரு பொண்ணு பொழைச்சிட்டா அப்படிங்கிற ஒரு கரகோஷம் அந்த இடத்துல எழும்புறது. அந்த சோல்ஜர் ராப்டர், அந்த சோல்ஜர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல ஒரு போர்வையால அந்த பொண்ணை போத்தி தன்னுடைய மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை, அதுதான் வந்து மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லப்பட்டது. அந்த இடத்துக்கு அந்த குழந்தைய கூட்டின்னு போறாங்க. புலி லிவ்ட். புலி உயிரோட இருந்துட்டா. The next day I went to thank the army officer. அடுத்த நாள் நான் அந்த ராணுவ வீரருக்கு, அந்த ராணுவ அதிகாரிக்கு வந்து நன்றி சொல்றதுக்காக நான் போறேன். பட் he was gone. ஆனா அவர் வந்து போயிட்டாரு, அந்த இடத்துல இல்ல. I did not even know his name. அவருடைய பேர் கூட எனக்கு தெரியாது. புலி வந்து எப்படியோ காப்பாத்தப்படுறா. அந்த இடிபாடுகள்ல சிக்கி இருந்தாலுமே எப்படியோ அவ வந்து உயிர் பழைச்சிடுறா. 116 மணி நேரம் அந்த இடிபாடுகள்ல தான் அந்த குழந்தை சிக்கி இருந்திருக்கு. அந்த 116 மணி நேரம் அந்த குளிர் வந்து தாங்கிட்டு இந்த இடிபாடுகள்ல இடையே சிக்கி அவ உயிர் பழைச்சிட்டா. மறுநாள் வந்து இந்த ராணுவ அதிகாரிகிட்ட போய் நன்றி செலுத்தணும்னு போற. ஆனா அந்த இடத்துல இல்ல. அடுத்தபடியா பிரிட்ஜ் என்ன பண்ண போறார்? அந்த ஆர்மி ஆபீசரை சந்திக்க போறாரா? நன்றி சொல்ல முடியலையாங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த கதையை பார்த்தாதான் தெரியும். அதை வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இனி கிளாஸ்ல இந்த இடத்தோடயே நான் நிறுத்திக்கிறேன். I'll stop over here. We will again continue the story in the next session. We'll see whether he thanks the army officer or not. What happens? We'll be seeing it in the next session. Okay? So any doubts to anyone regarding this earthquake until where we have seen in today's class? இன்னி பார்த்த செஷன்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீங்க இருந்தா கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். இன்னி செஷன் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.